அதை ஆமோதனம் பண்ண பரம சந்தோஷப்பட்டாள் தசரதர் என்று சொல்லி கொஞ்ச நாள் முன்னாடி பூர்த்தி செய்தது. சுவாமி அழைச்சின்னு வரும்படியா ஆட்களை அனுப்பினாள். தேரை கொண்டு வந்து வாசலில் நிறுத்தி தேர்லேருந்து இறங்கி சுவாமி நடந்து வர பகவான் வரும்போது எப்படி இருந்ததுன்னு ஒரு சொல் சித்திரம் பிடிச்சு கொடுக்கிறார் வால்மீகி. கந்தர்வராஜ பிரதிமம் லோகே விக்யாத பௌருஷம் தீர்க்கபாகும் மகாசத்வம் மத்தமாதங்ககாமினம் சந்திரகாந்தானனம் ராமம் அதீவ பிரியதர்சனம் கர்மாபிதப்தாக பர்ஜன்யம் ஹ்லாதயந்தமிவ பிரஜாக நததர்பசமாயாந்தம் பஷ்யமானோ நராதிபக. கந்தர்வராஜனை போல திவ்ய ரூபராவண்யத்தோடு கூட ஒரு பெரிய மதம் பிடிச்ச யானை வர மாதிரி ஒரு காம்பீரியத்தோடு நடந்து வராள் சுவாமி. சந்திரனை போல பார்க்க 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 திகட்டாத முகமா சந்திரகாந்தானனம் ராமம் அதீவ பிரியதர்சனம் ரூபௌதார்ய குணை பும்சாம் திருஷ்டி சித்தாபகாரிணம். பகவானுடைய ரூபமானது கண்ணை பறிக்கக்கூடியதா இருக்கு. அவனுடைய ஔதாரியாதி குணங்களெல்லாம் மனசை கவரக்கூடியதா இருக்கு. பல வருஷங்கள் மழை பெய்யாத ஒரு தேசத்துல மழை பெஞ்சா ஜனங்களும் பூமியும் எவ்வளவு சந்தோஷப்படுவாளோ அந்த மாதிரி ராமனை பார்க்கும்போது பரம சந்தோஷப்பட்டு பார்த்தது போரும் என்ற திருப்தி அடையலையாம் மகாராஜா தசரதர். ந ததர்ப்ப சமாயாந்தம் பஷ்யமானோ நராதிபகா. அப்பாட்ட வரபோதே கூப்பின கையோடு வராள். சப்ராஞ்சலிரபிப்ரேத்ய பிரணத பிதுரந்திகே நாமஸ்வம் ஸ்ராவயின் ராமஹ வவந்தே சரணௌ பிதுஹு. வந்து அப்பாவுக்கு நமஸ்காரம் பண்ணி அபிவாதனம் பண்றாள். அபிவாதனம் பண்ற பொழுது ஸ்பஷ்டமா அந்த நாமா காதுல விழும்படியா சொன்னாலாம். வாயை திறந்து சொன்னாள். நாமஸ்வம் ஸ்ராவயன் ராமஹ வவந்தே சரணௌ பிதுஹு. தன்னுடைய குழந்தைய வாரி அணைச்சின்றாள் தசரதர். ஏன் வாரி அணைச்சின்றாள்? நாள் உலகத்தை முழுக்க நிர்வாகம் பண்ணக்கூடிய பொறுப்பு இந்த குழந்தை இடத்துல கொடுக்க போறோமே, இவனுடைய தோல்ல அந்த பாரத்தை தாங்கக்கூடிய வலிமை இருக்கான்னு பார்க்குற மாதிரி தனது தோல் மார்பு கொண்டு அளந்தாங்க. தன்னுடைய தோளால மார்பால பகவானுடைய அந்த புஜபராக்கிரமத்தை அளந்து பார்க்குற மாதிரி அளந்தாலாம். நீ ஏற்கனவே ரொம்ப வினயத்தோடு இருக்கக்கூடியவன்றாமா, இருந்தாலும் இன்னும் அதிகமான வினயத்தோடு இருக்கணும். நீ நல்ல குணமான புத்திரன் தான், இருந்தாலும் ஒரு அப்பாவுடைய கடமை புள்ளக்கு ஹிதத்தை எடுத்து சொல்ல வேண்டியது கடமை. அந்த கடமையை அனுசரித்து சொல்றேன். குணவத்தியபிது ஸ்நேகாது புத்திர வக்ஷ்யாமிதே ஹிதம் பூயோ வினஜமாஸ்தாய பவநித்யம் ஜிதேந்திரியா. இன்னும் அதிகமான வினயத்தோட ஜிதேந்திரியனா இருக்கணும். ஒருத்தருக்கு முன்னாடி எப்படி இருக்கோமோ அதே மாதிரி தான் பின்னாடி இருக்கணும். முன்னாடி ஒரு பேச்சு பின்னாடி ஒரு பேச்சு இருக்கக்கூடாது. பரோக்ஷயா வர்த்தமானஹ விருத்தியா பிரத்யக்ஷயா ததாஹ அமாத்ய பிரபிருதி சர்வஹ. அமாத்தியர்கள், மந்திரிகள், பிரஜைகள் எல்லாரையும் உன்னுடைய நடத்தையால் நீ திருப்தி பண்ணி அவளை ரமிக்கும்படியா செய்யணும். இப்படியெல்லாம் உபதேசம் பண்ணி காமக்ரோதங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் எல்லாத்தையும் விளக்கணும். காமக்ரோத சமுத்தானி தியஜேதா வியசனானிச்சா. நீ உன்னுடைய குணங்களால ஏற்கனவே பிரஜைகளுடைய மனசு எல்லாத்தையும் கவர்ந்திருக்கிறதுனால உனக்கு யுவராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கலாம்னு நினைச்சுட்டு இருக்கேன். யதஸ்வயா பிரஜாஸ்யமாக ஸ்வகுணைகி அனுரஞ்சிதாக தஸ்மாத்துவம் புஷ்யயோகேன யுவராஜ்யம் அவாப்னுகி. நாளைக்கு புஷ்யம் புனர்வசனிக்கு சொல்றார் தசரதர். பகவானுடைய அவதார நட்சத்திரம். அடுத்த நாள் புஷ்யத்தில் உனக்கு நான் பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறேன். சுவாமி இதுக்கு ஒன்றும் பதில் சொல்லலை. நீங்க சொல்றது சரின்னு சொன்னா ஆமோதனம் பண்ற மாதிரி ஆயிடும். ஆமோதனம்ங்கிறது தனக்கு துல்லியமா இருக்கிறவாளோ தன்னை விட பெரியவாளா இருக்கிறவங்க தான் ஆமோதனம் பண்ணலாம். அப்பாவுடைய வாக்கு ஆமோதனம் பண்ணுறதுக்கு நமக்கு உரிமை கிடையாது. ஆமோதனம் பண்ணுறதுக்கே உரிமை கிடையாதுன்னா ஆட்சேபம் பண்ணுறதுக்கு நிச்சயமா உரிமை கிடையாது. அதனால சரின்னு சொல்ல சரியில்லைன்னு சொல்ல பேச மௌனமா ஏத்துட்ட. உத்தரவு வாங்கின்னு கிளம்பி விட்டேன்.
5 நிமிஷத்துக்கெல்லாம் மறுபடியும் கூப்பிட்டு அனுப்பிச்சாலாம். ஒரு நாளைக்கு பல முறை இது மாதிரி கூப்பிட்டு அனுப்புவேன். சின்ன குழந்தை இல்லை, 24 வயசு முடிஞ்சு 25 வயசு ஆரம்பமாயிருக்கு. பீக் யூத்தில் இருக்கக்கூடிய குழந்தைங்க ஒரு நாளைக்கு பல முறை கூப்பிட்டு அனுப்புகிறேன். சுவாமி ஒரு முறையும் வந்து நமஸ்காரம் பண்ணுவாள், கூப்பிட்டேடேம்பாள். இல்லை அவனை பார்க்கணும்னு தோணி தராமா, பார்த்துட்டே நீ போயிட்டு வரலாம்பா. 5 நிமிஷத்துலாம் மறுபடியும் கூப்பிட்டு அனுப்புவேன். எதுக்கா இப்போ 5 நிமிஷத்துக்குள்ள மறுபடியும் கூப்பிட்டு அனுப்புவேளே? வந்து கேட்டால் ஒன்றும் விஷயம் ஒன்றும் இல்லை, சும்மா பார்க்கணும்னு தோணித்து. இப்படி 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு ஒரு முறை கூப்பிட்டு அனுப்புறேளே அப்படின்னு ஒரு நாள் வாயை திறந்து சுவாமி சொன்னது கிடையாது. வாயால் சொன்னது கிடையாதுங்கிறது மாத்திரம் இல்லை, மனசால கூட நினைச்சது கிடையாது. அப்பா சும்மா இப்படி தொந்தரவு பண்ணுறாளே, அடிக்கடி கூப்பிட்டு அனுப்புறாளேன்னு மனசால கூட நினைச்சது கிடையாது. அதனால ராமனை போல புத்திரன்னா சரித்திரத்தில் ராமாயணத்தை தான் பார்க்க முடியும், வேற எங்கேயுமே பார்க்க முடியாது. அந்த மாதிரி ஒரு பிள்ளை உலகத்தில் நினைச்சு பார்க்க முடியுமா? எவ்வளவு நல்ல பிள்ளையா இருந்தாலும் இந்த மாதிரி நினைச்சு பார்க்க முடியுமா? எதுக்காக 10 நிமிஷத்துக்கு ஒரு முறை கூப்பிட்டு அனுப்பிச்சாள்? நதர்ப்ப சமாயாந்தம் பஷ்யமானோ நராதிபகா. சுவாமி வரும்பொழுது அவனுடைய சுருண்ட கேசம், விஷாலமான நெற்றித்தடம், ஊர்துவ புன்றம், அவனுடைய கருணா கட்டாட்சம், வில்ல போல கருத்து வளைஞ்சிருக்கக்கூடிய புருவங்கள், அவனுடைய உயர்ந்த நாசிகை, பளிங்கு கல்ல போல இருக்கக்கூடிய கன்ன பிரதேசம், அதில் அப்படியே பிரதிபிம்பிச்சு தெரியக்கூடிய காதில் இருக்கக்கூடிய மகராக்கிருதியான குண்டலங்கள், கோவப்பழத்தை போல செவந்து இருக்கக்கூடிய உதடு, முத்துவரிசையை போல பிரகாசிக்கக்கூடிய தந்த பங்கி, கம்பு கண்டம், திரண்ட தோள்கள், விஸ்தாரமான வக்ஷஸ்தலம், திவ்யமான முக்தாகாரம், அவனுடைய புஜதண்டங்கள், அந்த கையில் போட்டு இருக்கக்கூடிய ரத்ன கங்கணங்கள், திவ்யமான அங்கரம் முதலிய ஆபரணங்கள், குறுகிய இடுப்பு, அந்த இடுப்புக்கு மேலே நன்ன வரிஞ்சு கட்டி இருக்கக்கூடிய பீதாம்பரம், பகவானுடைய மங்கள சரணம், அவன் நடந்து வரக்கூடிய அழகு, அந்த முன்னழக முழுக்க பாப்பாளாம் வரக்கூடிய சமயத்தில் ஆயாந்தம், திரும்பி போகிறபொழுது யாந்தம், போகிறபொழுது பின்னழகு, பகவான் நடக்கக்கூடிய கதியில் இருக்கக்கூடிய காம்பீரியத்தை அனுபவிப்பார். இது மாறி 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 அனுபவிக்கணும்னு தோணுனதுனால யாந்தம் ஆயாந்தம் நதர்ப்ப சமயாந்தம் பஷ்யமானோ நராதிபகா. இப்படி ஒரு நாளைக்கு பல முறை நடக்கிறது ரொம்ப நாளாக சகஜம். ஆனால் இப்போ மறுபடியும் சுவாமியை கூப்பிட்டு அனுப்பிச்சு ஆள் அனுப்பிச்ச பொழுது இப்போ மாத்திரம் கொஞ்சம் சந்தேகப்பட்டார். ராமருக்கே மனசில் ஒரு சங்கை வந்து தான், சந்தேகம் வந்து தான், ததா சங்காந்திதோ பவது அப்படின்னாள். ராமனை கூப்பிட்டு, ராமா உன்னுடைய தம்பி பரதன் ரொம்ப உத்தமன், ஜேஷ்டருக்கு எப்போதும் அண்ணாவுக்கு அடிபடிஞ்சு இருக்கக்கூடியவர் தான், எல்லாம் வாஸ்தவம் தான். இருந்தாலும் மனுஷனுடைய மனசு எந்த சமயத்தில் எப்படி மாறும்னு சொல்ல முடியாது. அதனால நாளைக்கே புஷ்யத்திலேயே உனக்கு தாமதம் இல்லாமல் பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கலாம்னு நினைச்சுட்டு இருக்கேன். காமக்கலு சதாம் விருத்தே பிராஹாதே பரதஸ்திதா ஜேஷ்டானுவர்த்தி தர்மாத்மா. இருந்தாலும் உத்தமர்களுடைய மனசு கூட எப்படி மாறும் சொல்ல முடியாது. கிந்து சித்தம் மனுஷியானாம் அனித்யம் இதுமே மதிகி. ரொம்ப உத்தமர்களுடைய மனசு கூட சமயத்தில் மாறி போயிடலாம். கிந்து சித்தம் மனுஷியானாம் அனித்யம் இதுமே மதிகி சதாம்ச தர்ம நித்யானாம் கிருதசோபிச்ச ராகவா. அதனால் நாளைக்கே புஷ்யத்தில் அவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு திருப்பி அனுப்பிச்சுட்டாள். சுவாமி நேர கௌசல்யாவுடைய அந்தப்புறத்துக்கு போகிறாள். கௌசல்யாவுடைய அந்தப்புறத்தில் லக்ஷ்மணன் சுவாமியோட கூட வர. தாயார்கிட்ட போய் சொல்லக்கூடிய அழகு பாருங்க. நாளையிலேருந்து நான் ராஜான்னு மாறுதட்டுன்னு சொல்லலையா. அம்மா அப்பா ஒரு பொறுப்பு கொடுத்துருக்கார், நாளையிலேருந்து ராஜ்ய பரணம் என்ற பொறுப்பை நிர்வாகம் பண்ணணும்னு உத்தரவு போட்டிருக்காள். அம்பபித்ரா நியுக்தோஸ்மி பிரஜாபாலன கர்மணி பவிதாஸ்வஹ அபிஷேகோ எம் யதாமே சாசனம் விதுகு. தாயார்கிட்ட போகிறபோது ஏற்கனவே ஆட்கள் மூலமாக இந்த விஷயத்தை தெரிஞ்சுன்னு இருக்காள் கௌசல்யாதேவி. தன் குழந்தைக்கு பட்டாபிஷேகம் மங்களகரமாக நடக்கணுமேனு சொல்லி குலதெய்வமான ரங்கநாதனை பிராணாயாமாதி மார்க்கங்களால் உபாசிச்சுன்னு இருக்கலாம். பிராணாயாமேன புருஷம் தியாயமானா ஜனார்தனம். லக்ஷ்மணன் பக்கத்தில் நிற்கிறாள். லக்ஷ்மணா, எனக்கு என்னமோ ராஜ்யம் வந்து விட்டு நினைக்காத. எனக்கு வந்தா என்ன, உனக்கு வந்தா என்ன, இது வேறையா? நீயும் நானும் வேறையா? ஒரே உயிர் 2 சரீரத்தில் சஞ்சாரம் பண்ணுறது, அப்படிதானே? லக்ஷ்மணே மாம் மயா சார்த்தம் பிரசாதித்வம் வசுந்தராம் த்விதீயம் மே அந்தராத்மானம் துவாமியம் ஸ்ரீகி உபஸ்திதஹ. ரொம்ப அழகான ஒரு டேர்ன் ஆஃப் ஃப்ரேஸ். த்விதீயமே அந்தராத்மானம் துவாமியம் ஸ்ரீகி உபஸ்திதா. இப்படி தாயார் நிவேதனம் பண்ணிவிட்டு திரும்பி போயிட்டாள். தன்னுடைய அந்தப்புறத்துக்கு சுவாமி திரும்பி போயிட்டாள்.
இங்கே அயோத்தி முழுக்க ஒரே கோலாகலமாக இருக்குது. பகவானுக்கு யுவராஜ்ய பட்டாபிஷேகம் நடக்க போகிறதுன்னு சொல்லி எப்போ சூரியோதயம் ஏற்பட போகிறது, எப்போ பகவான பட்டாபிஷேக கோலத்தை பார்க்க போகிறோம்னு ஜனங்கள்லாம் காத்துட்டு இருக்காளாம். ததா ஹ்யயோத்யா நிலையா, எல்லா ஜனங்களும் ராமனுடைய அபிஷேகத்துக்காக எதிர்பார்த்து, சூரியோதயத்துக்காக எதிர்பார்த்து, ஸ்திரீகள் பாலர்கள் எல்லாரும் ஒரே உற்சாகமாக இருக்காள். ததாகி அயோத்தியா நிலையா சஸ்திரீ பாலா குலோஜனா ராமாபிஷேகமாகாங்க்ஷன் ஆகாங்க்ஷன் உதயம் ரவேகே. எல்லாரும் ராஜா தசரதனை கொண்டாடினாலும் ரொம்ப மகாத்மா. அவர் தனக்கு வார்த்தைக்கும் துர்த்தும் தெரிஞ்சுட்டு குழந்தைக்கு யுவராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கணும் தீர்மானம் பண்ணிருக்காளே. அஹோ மகாத்மா ராஜாயம் இக்ஷ்வாகு குலநந்தனஹ ஞாத்வாயோ விருத்தமாத்மானம் ராமம் ராஜ்யே அபிஷேக்ஷ்யதி சிரம் ஜீவது தர்மாத்மா ராஜா தசரதோ நகः யத் பிரசாதேனாபிஷிக்தம் ராமம் திரக்ஷ்யாமஹே வயுஹு. இந்த தசரதர் ரொம்ப நாள் நீண்ட காலம் சிரஞ்சீவியா வாழணும், அவருடைய பிரசாதத்தால் தானே ராமனை யுவராஜாவா நாம பார்க்க போறோம் அப்படின்னு ஜனங்கள்லாம் பேசிக்கிறாள். அங்க வரக்கூடிய வழியில் யாராவது ஒருத்தர் வந்து ராமனுடைய பட்டாபிஷேகத்தை பத்தி பேசின்னு வந்தா அவளுக்கு பன்னீரை தெளிக்கிறது, சந்தனத்தை பூசுறது, ஒரேடியா ஆடுறது பாடுறது குதிக்கிறது, இப்படி ஒரே கோலாகலமா இருக்காள். ஆடினர் பாடினர் ஆர்த்தனர் கழித்தனர் நீழ்நிதி சொல்லினார்க்கெல்லாம் கம்பர். அந்த சமயத்தில் சுவாமி என்ன பண்ணாள்னா, முதல் நாள் பட்டாபிஷேகம்னா முதல் நாள் பூர்வாங்கமான காரியங்கள்லாம் பண்ணி வச்சு வசிஷ்டர் பிரதிசர பந்தனம் பண்ணிட்டு போயிருக்கார். பிரதிசர பந்தனம்னா ரக்ஷையா சரல் எடுத்து கட்டுறது, ஜெபம் பண்ணி கட்டியிருக்கார். இந்த பிரதிசர பந்தனத்தை பற்றி பின்னாடி கௌசல்யா மங்களாசாசன கட்டத்தில் சொல்கிற போது சம்பூராமாயணத்தில் காளிதாசன் ரொம்ப அழகாக சொன்னார். வசிஷ்டர் கையால் ஒரு கர்மாவை ஆரம்பித்து அவர் கையில் ரக்ஷை கட்டி விட்டு அந்த கர்மாவானது நடக்காமல் நின்று போச்சுன்னு வந்தால் அது சரியா? அவர் திரிகாலஞானி இல்லையா? அவருக்கு தெரியாதா? அவர் ஆரம்பித்து வச்ச ஒரு கர்மா அவர் கையால் பவித்திரம் கொடுத்து ஆசீர்வாதம் பண்ண ஒரு கர்மா நின்று போயிடுத்து. ஏன் நின்றுது அப்படின்னாக்க, வசிஷ்டர் என்ன பண்ணாராம், மஞ்ச ஷரட்டில் எல்லாம் ஜெபம் பண்ணி விட்டார். பிருத்திதரம் கட்டணம் பகவானுடைய கையில், பிரபுவுடைய கையை தன் கையில் எடுத்தாலாம். கையில் எடுத்தா பகவானுடைய கையில் சங்கரேக்கை, சக்கரரேக்கை, அங்குஷரேக்கை, நாராயணனுடைய கையில் இருக்கக்கூடிய லட்சணங்கள்லாம் தெரிகிறது. அதை பார்த்த உடனே அப்படியே மெய்மறந்து ரொம்ப நாள் தன்னை மறந்து லயிச்சு இருந்துவிட்டாள். மறுபடியும் லோகப்பிரங்கி வந்த உடனே பார்த்தா அந்த பிரதிசர பந்தனத்துக்காக வச்சிருக்கக்கூடிய முகூர்த்தம் தாண்டி போயிடுது. முகூர்த்தம் தாண்டி போனப்புறம் கட்டுறதா வேண்டாமான்னு யோசனை பண்ணாள். என்ன இது பைத்தியகாரத்தனமாக ஒரு எண்ணம் நமக்கு வந்திருக்கேன். அவன்தான் காலஸ்வரூபியா இருக்கான், அவன்தான் திதி, அவன்தான் வாரம், அவன்தான் கிழமை, அவன்தான் நட்சத்திரம், அவன்தான் யோகம், அவன்தான் கரணம். திதிர் விஷ்ணு ததாவாரகா நட்சத்திரம் விஷ்ணு தேவச்சா யோகச்ச கரணம் செய்வ சர்வம் விஷ்ணுமயம் ஜெகத்து அப்படின்னு சொல்லியிருக்கா. அவனுக்கு எந்த காலம் நல்லது எந்த காலம் நல்லது இல்லைன்னு ஏதாவது ஒரு வித்தியாசம் உண்டா? அவனே காலஸ்வரூபியா இருக்கான். பகவான் ஒரு நாடகம் நடிக்கணும்னு நினைக்கிறான். அந்த நாடகத்தில் எனக்கு ஒரு ரோல் கொடுத்துருக்கான். நான் புரோகிதராட்டமாக இருந்து ஏதோ ஜெபம் பண்ணி கட்டிவிட வேண்டியது என்னுடைய கடமை. இது கட்டி விட்டுடுவோம். இந்த கையானது, இந்த கைக்கு ரட்சை தேவையில்லை. ஏன்னா இந்த பகவானுடைய கையானது உலகத்துக்கு முழுக்க க்ஷேமத்தை கொடுக்கக்கூடிய கை. அப்பேற்பட்ட பிரபுக்கு நான் என்னமோ க்ஷேமம் கொடுக்குற மாதிரி ஜெபம் பண்ணி கட்டணும்னு நினைச்சேனே. என்னுடைய பைத்தியகாரத்தனம் இல்லையா இது? ரேகாரதங்கசரசீருக சங்கசின்னே க்ஷேமங்கரே தவகரே ஜகதாந்திரயாணம் காந்தாரகந்தகனனம் ரஜயேதி நூனம் ஆபத்தவான் பிரதிசரம் பகவான் வசிஷ்டः. ஆபத்தவான் பிரதிசரம் பகவான் வசிஷ்டः. உலகத்துக்கு முழுக்க க்ஷேமத்தை கொடுக்கக்கூடிய கையில் போய் கட்டிவிட்டாளே வசிஷ்டர். இப்படி ஆச்சரியப்பட்டாள். வாஸ்தவத்தில் அவர் கட்டினது பட்டாபிஷேகத்துக்காக உத்தேசம் பண்ணி கட்டினா கூட காட்டில் போய் கந்தமூல பழங்களை எல்லாம் சேகரிக்கிறதுக்கு ரட்சையா இருக்கட்டும்னு கட்டினார் போல் இருக்கு. காந்தாரகந்தகனனம் ரச்சயேதி நூனம் ஆபத்தவான் பிரதிசரம் பகவான் வசிஷ்டः. பகவான் சொன்னதால பகவான் சப்தத்துக்கு சர்வஜத்துவங்கிறது ஒரு லட்சணம். எல்லாம் தெரிஞ்சவராக இருக்கணும். எல்லாம் தெரிஞ்சவர் தான் இருந்தாலும் கட்டினார்னா பகவானோட சங்கல்பம். அந்த நாடகத்தை நமக்கு ஒரு ரோல் கொடுத்துருக்கா, அந்த ரோல் பிரகாரம் நாம் நடிக்கிறோம்னு அதுக்கு அடிபடிஞ்சு இருந்து கட்டினார் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கணும்.
வசிஷ்டர் பிரதிதர பந்தனம் முன்னிட்டு தன் கிரகத்துக்கு திரும்பி போயிட்டாள். சுவாமி சீதையோடு சேர்ந்து ராத்திரி முழுக்க உபவாசம் இருந்து ராத்திரி முழுக்க கண்மொழிச்சு குலதெய்வமா இருக்கக்கூடிய ரங்கநாதனை ஆராதிச்சாலாம். கதே புரோகிதே ராமஹா ஸ்நாதோ நியதமானசஹ சகபத்ன்யா விஷாலாக்ஷ்யா நாராயணமுபாகமத். உபவாசம் இருந்துள்ளான், கண்மொழிச்சுள்ளான். நியதமானசகான இருக்கிறது ரொம்ப கஷ்டம். மனசு அப்படியே தடுமாற்றம் இல்லாமல் ஒரே சீராக இருக்கு. சுகத்திலையும் துக்கத்திலையும் ஒரே சீராக இருக்க முடியுமா? பொழுது விடிஞ்சா ராஜ்யம் தனக்கு கிடைக்க போகிறது. அந்த சமயத்தில் மனசில் அவலேஷம் கூட அதை பற்றி ஸ்மரணம் இல்லை. ஸ்நாதோ நிகதமானசகா அப்படி இருந்திருக்காள். அப்படி பகவான் ரங்கநாதனை ஆராதிச்சுருக்கிற போது அயோத்தி முழுக்க ஒரே சந்தோஷத்தில் இருக்கிற போது சந்தோஷப்படாத ஒரே ஒரு நபர் உண்டு. ஞாதிதாசீயதோ ஜாதா கைகேயாஸ்ச சகோஷிதா பிராசாதம் சந்திரசங்காசம் ஆருரோகயதிருட்சயா. மந்தரேன்னு கூறின்னு சொல்லக்கூடிய மந்தர கைகேயிக்கு தோழியாக பணிப்பெண்ணாக வந்தவள். அவ எங்கேருந்து வந்தா, யாருடைய குழந்தை, பூர்வோத்தரங்கள்லாம் யாருக்கும் தெரியாது. எதோ ஜாதா கைகேயாஸ்ச சகோஷிதா, ரொம்ப நாள் கைகையோட கூட இருந்திருக்க. கைகேயி சுமித்திரை கௌசல்யா 3 பேருக்கும் ஒரே மாதிரி மாளிகை கட்டி போட்டிருக்காள் தசரதர். அந்த கைகேயுடைய மாளிகையில மேல மாடியில் ஏறி போறாள் மந்திர. அவளை யாரும் அழைக்கல, அழைப்பு இல்லாமல் ஏறி போறாள். ராத்திரி 10 மணி இருக்கும், படுத்துட்டாச்சு எல்லாரும். படுத்துட்ட பிறகு மகாராணியை போய் அழைப்பு இல்லாமல் டிஸ்டர்ப் பண்ணுறதுக்காக போறாள். இது பகவானுடைய சங்கல்பம். எதிர்ச்சையான 3 இடத்துல எதிர்ச்சையா. ராமாயணத்தில் ரிஷிங்கர் வராருங்கிற பொழுது எதிர்ச்சையா பாலகாண்டத்தில், இங்க மந்திரையுடைய ஆகமனம் எதிர்ச்சையா. பின்னாடி ஆரண்ய காண்டத்தில் 17ஆவது சர்க்கம் சூர்பனகையுடைய ஆகமனம் தம் தேசமும் ராட்சசி காச்சித்து ஆஜகாம எதிர்ச்சையா. சாது சூர்பனகா நாம தசகிரீவஸ்த ரட்சசகா பகினி ராமமாசாத்திய ததர்ஷ திருதசோபமம்னு அங்க எதிர்ச்சையான ஒரு பதம் போட்ட. எதிர்ச்சையா ஒரு விஷயம் நடந்தாலே பகவானுடைய இச்சையால் நடக்கிறது நாம தெரிஞ்சுக்கணும். எதிர்ச்சாது ததிச்சா சியாத் அப்படின்னு சொல்லுவார். இது ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட். அதனாலதான் பகவான் இப்படி அந்த மந்திரையை போகும்படியா அவன் தான் பிரேரணை கொடுத்து தூண்டி விட்டுருக்கான். பார்த்தா ஒரு லேண்டிங், மாடியில் ஏறின உடனே ஒரு சில படிகள் ஏறின உடனே ஒரு லேண்டிங். அங்கேருந்து பார்த்தா கௌசல்யாவுடைய அந்தப்புறம் தெரிகிறது. கௌசல்யாவுடைய வீட்டு வாசல்ல ஏராளமா ஒரு மைல் நீளத்துக்கு கியூ நிற்கிறது. தானம் பண்ணிட்டே இருக்காள். பண்ணி மாறல. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தோழியை கேட்டாள் மந்திர. ராமனுடைய தாயார் என்னமோ தானம் பண்ணிட்டே இருக்காளே, என்ன விசேஷம்? ராம மாதா தனங்கின்னு ஜனேபியா சம்பிரகச்சதி அதிமாத்திர பிரகர்ஷோயம் கிம் ஜனஸ்ய சம்சமே. உடனே அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய தோழி சொன்னாலாம், உனக்கு விஷயம் தெரியாதா? நீ இந்த ஊரில் தான் இருக்கியா? பொழுது விடிஞ்சா ராமனுக்கு யுவராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணி வைக்க போறார் சக்கரவர்த்தி. ராமனுடைய தாயா சந்தோஷப்படாம எப்படி இருக்க முடியும்? ராமம் தசரதோ ராஜா யுவராஜ்யே அபிஷேக்ஷதி. இதை கேட்ட உடனே கோபத்தால் எரிக்கப்பட்டவளை போல நேர படுத்து இருக்கக்கூடிய கைக்கு இடத்துல விரைந்து ஓடினாள் சொல்ல முடியாது. ஏன்னா அவளுக்கு முதுகு கூணலா இருக்கு, ஓடலாம் முடியாது. அவளால் முடிஞ்ச வேகத்தில் போனாள் அப்படின்னு அர்த்தம். சா தஹ்யமானா கோபேன மந்தரா பாபதர்ஷினி ஷயானாம் ஏத்யகைகேஹீம் இதம் வசனமப்ரவீத் உத்திஷ்டமூடே கிம் சேஷே பயம் த்வாம் அபிவர்த்ததே உபப்ளுதமகௌகேன கிமாத்மானம் ந புத்யசே. ஒரு மகாராணி, அதுவும் ராஜாவுக்கு ரொம்ப பிரியமான பத்னிய ஒரு பணிப்பெண் கூப்பிடக்கூடிய மோட் ஆஃப் அட்ரஸா இது. மூடே அப்படின்னு கூப்பிடுறாள், முட்டாளேன்னு கூப்பிடுறாள். உனக்கு பெரிய ஒரு பயம் வந்துட்டு இருக்கு, அந்த பயம் தெரியாமல் நீ மாட்டில் சௌக்கியமா படுத்துட்டு இருக்கியே, உனக்கு உன் சௌபாகியம் இருக்கு அப்படின்னு நீ கர்வப்பட்டு இருக்க. அனிஷ்டே சுபகாரே சௌபாகியேன விகத்தசே சலம் கிதவ சௌபாகியம் நத்யாஸ்ரோதமிவோஷ்மகேகே. உன் சௌபாகியம் சீக்கிரமா அழிஞ்சு போயிட போறது. வெயில் வந்த உடனே நதியில் இருக்கக்கூடிய ஜலமெல்லாம் ஆவியா மாறி போற மாதிரி உன்னுடைய சௌபாகியமானது இருக்கக்கூடிய சோடு தெரியாம மறைஞ்சு போயிட போறது. எந்த முகூர்த்தத்தில் சொன்னாலோ சில பேருக்கு விபரீதமான வாக்குப்பரித்தம் உண்டு. நிஜமான வாக்குப்பரித்தம் க்ஷேமமா இருக்குன்னு சொன்னா க்ஷேமமா இருக்க மாட்டா. ஆனா வேற ஏதாவது விபரீதமா சொல்லிவிட்டா அது மாத்திரம் பறிக்கும். இந்த மந்திரைக்கு அந்த மாதிரி ஒரு விபரீதமான வாக்குப்பரித்தம் இருக்கு போல் இருக்கு. சலம்கிதவ சௌபாகியம்னு சொன்னால் வாஸ்தவத்திலேயே அது
கொஞ்ச நாளைக்குள்ளே சிதிலமாக போயிட போகிறது, சௌபாகியம் இருக்கக்கூடிய இடம் தெரியாமல் போயிட போகிறது. என்ன அதுக்கு கைக்கு என்ன பதில் சொன்னாலாம், உனக்கு ஒரு பெரிய ஆபத்து வந்துருக்கு, பயம் வந்துருக்குன்னு சொன்ன பொழுது, வேதமே வழிபடுத்த ராமனை பெற்ற எற்கு இடருண்டோ என்றார். ராமனை குழந்தைய அடைஞ்ச எனக்கு என்னமா ஆபத்து வர முடியும்னு கேட்டாலாம். அவ்வளவு ராமனோட ஒரு அட்டாச்மெண்ட் இந்த கம்பன் வாக்கால சொல்றார். நாளைக்கு பொழுது விடுங்க ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்க போறாள் ராஜா தசரதர். அதை கேட்டு ஒரேடியா கோபம் தாங்க முடியாமல், இன்னொரு பக்கத்தில் தாபம் தாங்க முடியாமல், உன்னுடைய ஹிதத்துக்காக வந்திருக்கேன். உனக்கு க்ஷேமம் ஏற்பட்டாலும் எனக்கு க்ஷேமம், உனக்கு நஷ்டம் வந்துட்டா எனக்கும் நஷ்டம். துத்விருத்தௌ மம விருத்திஷ்ச பவேதத்ர ந சம்சயः சாஸ்மி அகாதே பயே மக்னா துக்கசோக சமன்விதா தஹ்யமான அனலேனே வே த்வத்ஹிதார்த்தமிகாகதः. இதை கேட்ட உடனே பரம சந்தோஷப்பட்டு கைகை, எனக்கு ராமன் வேறு இல்லை, பரதன் வேறு இல்லை, ராமனுக்கு மகாராஜா பட்டாபிஷேகம் பண்ணி வைக்க போறாருன்னா என்ன போல சந்தோஷப்படுறவா வேற ஒருத்தர் இருக்க முடியாது. ராமேவ பரதேவாகம் விசேஷம் நோபலக்ஷயே தஸ்மாத் துஷ்டாஸ்மி யத்ராஜா ராமம் ராஜ்யே அபிஷேக்ஷதிகி. இந்த மங்களகரமான செய்திக்கு சொன்னீங்க, உடனே ஒரு பரிசு வச்சுக்கோணும். ஏகமாபரணம் தஸ்யை குப்ஜாயை பிரததௌ சுபம். மங்களகரமான ஒரு ஆபரணத்தை தூக்கி கையில் கொடுத்தாளாம், அன்பளிப்பாக கொடுத்தாளாம். என்ன ஆபரணங்கிறத வால்மீகி சொல்ல, ஒரு பொன் மாலைங்கிறது கம்பன் சொல்லிருக்க. அந்த மாலையை வாங்கின உடனே என்னாச்சு, ஏதுடா இது சொர்ணஹாரமாச்சே அப்படின்லாம் தோணல. நாம எந்த விஷயம் நடக்கப்படாதுன்னு நினைக்கிறோமோ அதை சந்தோஷமா வரவேற்கிறாளே இந்த கைக்கு அப்படின்னு ஒரு வேகத்தால் என்ன பண்ணாலும் மாலை அப்படியே வீசி எறிஞ்சா பூமியில குழி விழுந்துட்டான். குழித்தனல் நிலத்தினை அக்கொடிய கூனியே பொன் மாலையால் குழித்தனல் நிலத்தினை அக்கொடிய கூனியே. இப்ப ஸ்ட்ராட்டஜியை மாற்றி பேசுற, உன்னுடைய புத்திகீனமான தன்மையை நினைச்சு நான் வருத்தப்படுறேன். சோசாமி துர்மதித்வம் தே காஹி ப்ராக்ஞா பிரஹர்ஷயேத் அரேஹே சபத்னி புத்திரஸ்ய விருத்திம் மிருத்யோரிவாகதாம். புத்திமதியா இருக்கக்கூடிய எந்த ஸ்திரீ தான் சந்தோஷப்பட முடியும்? சக்களத்தியுடைய பிள்ளைக்கு பெரிய ஒரு க்ஷேமம் ஏற்படுத்த பார்த்து சந்தோஷப்படக்கூடிய ஒரே ஸ்திரீ தான் உலகத்தில் இருப்பே போல் இருக்கு. நாளைக்கு ராமன் ராஜாவா வந்துட்டா கௌசல்யாவுடைய கை ஓங்கி போயிடும். அப்புறம் ஒன்னை யாரும் மதிக்க மாட்டா. பரதனுக்கு எந்த விதமான மதிப்பும் இருக்காது. பிராப்தாம் வசுமதீம் பிரீத்திம் பிரதீதாம் தாம் ஹதத்விஷம் உபஸ்தாஸ்யசி கௌசல்யாம் தாசீவத்வம் கிருதாஞ்சலிகி ஏவம் சஸ்த்வம் சஹாஸ்மாபிஹி தஸ்யாஹ பிரேஷ்யா பவிஷ்யசி புத்ரஸ்ச தவ ராமஸ்ய பிரேஷ்ய பாவங்கமிஷ்யசி. உனக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய எங்களுக்கும் மதிப்பில்லாமல் போயிடும். இப்படியெல்லாம் பொறுமை தள்ளினாள் கைகைக்கு. அப்போ கூட மனசு ஒன்றும் மாறலை. ஏன் இப்படி ஒரேடியா பொறுமை தள்ளுற மந்திர? ராமன் தர்மம் தெரிந்தவன், மனசு இந்திரியங்கள் எல்லாத்தையும் அடக்கிறவன், பெரியோர்கள்ட்ட ரொம்ப ரொம்ப பக்தியோட ஸ்ரத்தையோடு இருக்கக்கூடியவன், அதே மாதிரி அடக்கத்தோடு இருக்கக்கூடியவன், சத்தியசந்தன், ஜிதேந்திரியன், எல்லாத்துக்கும் மேல ராஜாவுடைய மூத்த பிள்ளை. அதனால உரிமையா அவனுக்கு தான் ராஜ்யம் வந்து சேரணும். எதுக்கா இதை நினைச்சு இப்படி ஒரேடியா பொறுமை சொல்ற? தர்மஜோ குருபிர் தாந்தஹா கிருதஜ்ய சத்யவாக்ஷுசிஹி ராமோ ராஜ்ய சுதோ ஜேஷ்டஹ யௌவராஜ்யமதோர்கதிஹி சந்தப்யதே கதம் குப்ஜே சுத்வா ராமாபிஷேச்சனம். பிராதாக்களையும் பிருத்தியர்களையும் ஒரு பிதா குழந்தையை ரட்சிக்கிற மாதிரி ரட்சிக்க தன்மை கொண்டவன் ராமன். பிராதுரன் பிருத்தியான்ஸ்ச தீர்காயுஹு பித்ருவத் பாலயிஷ்யதி சந்தப்யசே கதம் குப்ஜே சுத்வா ராமாபிஷேச்சனம். 100 வருஷம் 200 வருஷம் ஆண்டுட்டு நான் இத்தனை நாளாக ஆண்டுட்டேன், இனிமேல் நீ ஆளு என்று பரதன்கிட்ட கொடுத்துருவேன். கிரமமாக பரதனுக்கு ஒரு ராஜ்யம். நீ எதுக்கா இதை நினைச்சு வருத்தப்படுற? பரதச்சாபி ராமஸ்ய துருவம் வருஷசதாத்பரம் பித்ருபைதாமகம் ராஜ்யம் பிராப்னுயாத் புருஷர்ஷபஹ. வால்மீகி ரொம்ப சாந்தமாக சொல்லிருக்கார்.
கம்பன் ரொம்ப வேகத்தோட கைகையை கர்ஜிக்கிறதா சொல்றாள். சூரிய வம்சத்தில் வந்த ராஜாக்களுடைய மரபு எப்பேற்படுது தெரியுமா? மயில்களுக்கும் சூரிய வம்சத்தில் வந்த ராஜாக்களுக்கும் பொதுவாக ஒரு தன்மை உண்டு. மூத்தவர்களுக்கு தான் முடிசூட்டிக்கக்கூடிய உரிமை. அவ உயிரை தியாகம் பண்ணாலும் பண்ணுவாள், பொருளை இழந்தாலும் இழப்பாள், கொடுத்த வார்த்தையை மீற மாட்டாள். அப்படி இருக்கக்கூடிய சூரிய வம்சத்து ராஜாக்கள்ல மூத்தவருக்கு தான் முடிசூட்டுறதுன்னு அனாதிகாலமாக வந்திருக்கக்கூடிய மரபு. அதை கேட்டு ஏன் இப்படி ஒரேடியா பொறுமி தள்ளுற? இந்த பாட்டில், கம்பனுடைய பாட்டில் மயில் முறை குலத்து உரிமையை மனு முதல் மரபை அப்படின்னு இருக்கு. தமிழ் பண்டிதாள் கூட ரொம்ப நாளைக்கு தெரியாமல் இருந்தது, அதுக்கு என்ன சரியான அர்த்தம்னு தெரியாமல் இருந்தது. 1915 சயின்டிஃபிக் அமெரிக்கன் அப்படிங்கிற ஒரு ஜெர்னலில் ஒரு அமெரிக்கன் ஆர்னித்தாலஜிஸ்ட் இந்த மயில்களை பற்றி ஒரு ரிசர்ச் பண்ணி ஒரு பேப்பர் எழுதியிருந்தான். அதை நாமக்கல் கவிஞர் ராமலிங்க பிள்ளை அதை பார்த்து கம்பனுடைய பாட்டுக்கு இது ரொம்ப அழகாக வியாக்கியானம் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லி அவர் தான் தமிழ் உலகத்துக்கு தெரியப்படுத்தினார். அந்த அமெரிக்கன் ஆர்னித்தாலஜிஸ்ட் என்ன பண்ணிருக்கான், மயில்கள்லாம் பிறக்கிற போது ஸ்டடி பண்ணிருக்கான். அதாவது முதல்ல தோணக்கூடிய மயில் ஃபர்ஸ்ட் பான ஒன்றுன்னு ஏதோ டேக் போட்டு லேபிள் போட்டிருப்போம் போல் இருக்கு. அப்புறம் 1, 2, 3, 4 இது மாதிரி டேக் பண்ணி அப்புறம் பிறந்தத்துலேருந்து அந்த மயில்கள் ஒவ்வொரு கட்டத்திலையும் எப்படி வளருது, எப்படி பிஹேவ் பண்ணுறதுங்கிறத பார்க்குற பொழுது முதல்ல தோகை விரித்து ஆடக்கூடிய உரிமை முதல்ல பிறந்திருக்கக்கூடிய மயிலுக்கு. இது இந்த அப்சர்வேஷனில் எக்ஸ்பெரிமெண்ட்டில் தெரிகிறது. இதை கம்பன் ரொம்ப நாள் முன்னாடி, எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி சொல்லிட்டு போயிட்டாள். வெயில் முறை குலக்கதிரவன் முதலிய மேலோர் உயிர் முதல் பொருள் திரும்பினும் உரை திரும்பாதோர் மயில் முறை குலத்து உரிமையை மனு முதல் மரபை செய்ய உறப்புலை சிந்தையால் என் சொன்னாய் தீயோய் என் சொன்னாய் தீயோய். என் கண்ணுக்கு முன்னாடி நிற்காது, வேற ஒருத்தர் இருந்தால் தலையை வாங்க சொல்லியிருப்பேன். ரொம்ப நாளாக எனக்கு வேலை செஞ்சு கைங்கறி முன்னிட்டு அதனால பேசாமல் இருக்கேன். நீ புத்தி இல்லாதவளா அறிவிலியா இருக்க. போதி என் எதிர் நின்று நின் புன்பொறினாவை சேதியாது இது பொருத்தனன் அறியில் நீதி அல்லவும் நெறிமுறை அல்லவும் நினைந்தாய் ஆதி ஆதலின் அறிவில்லி அடங்குதி என்ற மனத்தில் ஒன்றும் அவ்வளோ சுலபத்தில் மனசு மாறதாக விட்டு கொடுக்கறதா இல்லை. நீ விஷயம் தெரியாமல் பேசுறியே. ராமனுக்கு அப்புறம் ராமனுடைய மூத்த பிள்ளைக்கு ராஜ்யம் போகுமே தவிர பரதனுக்கு வராது. 4 பிள்ளைகளும் குணவான்களாக இருந்தால் கூட எல்லா பிள்ளைகளுக்கும் வரிசையாக பட்டம் சூட்டி வைக்க மாட்டார் ராஜாக்கள். அது பெரிய சிரமத்தில் தான் கொண்டு போய் விடும். நகி ராஜ்யசுதா சர்வே ராஜ்யே திஷ்டந்தி பாமினி ஸ்தாப்யமானேஷு சர்வேஷு சுமகான் அனயோ பவேத் தஸ்மாத் ஜேஷ்டே கைகேயி ராஜ்யதந்திராணி பார்த்திவாஹ ஸ்தாபயந்தி அனவத்யாங்கி குணவத்சு இதரேஷு ச. மீதி பிள்ளைகள்லாம் குணவான்களாக இருந்தாலும் மூத்த பிள்ளைக்கு தான் பட்டம் சூட்டி வைப்பாள். அதனால லக்ஷ்மணன் ராமனை எப்போதும் சின்ன வயசுலேருந்தே சேர்ந்து இருக்க. பரதனை நீ என்ன பண்ணிவிட்ட, உங்கள் பிறந்தாட்டிலேயே அதிகமாக விட்டு வச்சுட்ட. அதனால இந்த பக்கத்தில் அவனுக்கு பிடிப்பு இல்லாமல் போயிடுது. சன்னிகர்ஷாத் சௌஹார்தம் ஸ்தாவரேஷ்வபி திருஷ்யத்தை. பக்கத்தில் இருந்தால் தான் பாசம் வரும். இது செடி கொடிகளுக்கு ஸ்தாவரத்துக்கு முதற்கொண்டு சத்தியம் தான். ஸ்தாவரேஷ்வபி திருஷ்யத்தை. நீ செடியை கவனிச்சுட்டே இருந்தால் செடியை கவனிக்கணும், வாடி போகிறதேன்னு தோணும். செடியை பற்றி கவனமே இல்லாத அது வாடி போனா என்ன, அது பூத்தா என்ன, பூக்காமல் போனா என்ன, அதை பற்றி கவலை இல்லை. சன்னிகர்ஷாத் சௌஹார்தம் ஸ்தாவரேஷ்வபி ஜாகியதே. ராமன் ராஜாவா வந்து விட்டான்னா பரதன் அன்னைக்கு பெரிய பராபவத்தடைவன், பெரிய அவமானத்தடைவன். அதனால எப்படியாவது பரதனுக்கு எப்படி ராஜ்யத்தை அடையும்படியா செய்யணும்னு அதை பற்றி நீ யோஜனை பண்ணோம். யதா ஹிம பிருத்திவீம் அவாப்ஸ்யதி பிரபூத ரத்னாகரசைலபத்தனாம் ததா கமிஷ்யசி அசுபம் பராபவம் சஹீவதீனா பரதேன பாமினி. உனக்கும் பராபவம், உன் பிள்ளைக்கும் பராபவம். யதா ஹிம பிருத்திவீம் அவாப்ஸ்யதி ध्रुवं प्रणष्टो भरतो भविष्यति अतो हि संचिन्तय राज्यमात्मजे परस्य चैवाद्य विवासकारणुः. இப்படி மேலே 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 சொல்ல சொல்ல கைகையுடைய மனசும் மாறிச்சு.
மந்திர யாரு? மந்திரை என்று ஒரு அப்சர ஸ்திரிய தேவர்களெல்லாம் தங்களுடைய காரியத்தை முடிச்சு கொடுக்கறதுக்காக கேகே தேசத்தை ஒரு பணிப்பெண்ணாட்டமா இருந்து அப்புறமா கைகையை விவாகம் பண்ணி கொடுக்கிற போது கூட கைங்கரியம் பண்ணதுக்காக கேகே தேசத்து ராஜா அஸ்வபதி கைகையுடைய தகப்பனார் இந்த மந்திரையும் சேர்த்து அனுப்பிச்சு வச்சாள்னு பாத்ம புராணத்தில் இருக்கு. மந்திரா நாம காரியார்த்தம் அப்சரா பிரேஷிதா சுரைகி தாசி காச்சன கைகேயை தத்தா கேகைய பூமிருத்தா. துளசிதாசர் சொன்னார், என்ன யோசனை பண்ணி பார்க்கணும், ஒரு என்ன இருந்தாலும் ஒரு பணிப்பெண் ஒரு மகாராணி இடத்துல வந்து அவ வளர்த்த பாசம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. கைகைக்கு ராமன் மேல ரொம்ப வளர்த்த பாசம் அதிகமா இருக்கு. அப்படி பாசம் கொண்டு இருக்கக்கூடிய கைகை